கருப்பா தெரியல. அப்படியே 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 ஹாஸ்பிட்டல் செல்வம் வந்தாரா? வந்தாரு 250 தரும் மொத்தம் 5 மீனுங்க. 250. அதான் சொன்னா அவங்களுக்கு மட்டுமே 300 ரூபாய்ச்சியா மீன் கணக்கு வேற என்ன? அதுவே ரசம் டேண்டா எது மீன் சாப்பிட்றது. இந்த வீடியோலாம் நீங்கள் மீன் போடுறீங்க ரைட்டு, பார்க்குறவங்க நினைப்பாங்க நான் என்னமோ மீனை குழக்கணும்னாக்கிற மாதிரி நினைப்பாங்க. இந்த மாதிரி வீடியோவை நீ கேட்கவும் மாட்டேன் எடுவானா? ஏன்னா இது ஆல்ரெடி சொல்ல வேண்டிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அப்படியே பேசுகிறேன் அப்புறம் என்ன தெரியும் என்னன்னா இந்த மீன் உயிரோடு தான் இப்போ பிடிச்சி வந்து இப்போ லைவாக வந்த மீன் தான் இது. பட் இது வந்து குழன்னு ஆகிடுது. மீன் வந்து அப்படியே குழம்புக்கு சூப்பராக இருக்கும். தண்ணியில் போட்டால் கரைஞ்சிடும். பச்சை தண்ணியில் மீனை கழுவக்கூடாது. தான் கொடுப்பாரு. இந்த நேரத்துக்கு இருந்தால் ஒரு 40 ரூபா 30 ரூபா 20 ரூபா மீன் எடுத்தாருன்னா ஒரு 1000 ரூபா கொடுப்பாரு. நாளே தருவாங்க 40 ரூபா. 40 ரூபா நீங்க 10 மீன் கூட எடுக்க சம்பாதிச்சிருவாரு. நீ வேற அவரெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாரு. அவரே சம்பாதிச்சிருவாரு. ஹோட்டல் ஆர்டரா கேட்பாங்கல்ல கலையரி போய் மணிப்பட்டுனா அவங்க ஆர்டரை மாற்றி விட்டுருவாங்க. முருகலி இல்லை ஆயா வேலை மட்டும் யா மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன் பாருங்க மக்களே, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது. பேருக்கு வந்துட்டு போயிட்டே இருப்பது எப்படியா பேருக்கு வந்து அவர் சொல்லியே மீன் கொடுக்குறாரு. செல்வத்துக்கிட்ட போ அப்படின்னு கமிஷன் கூடலி இல்லையா வாய் திறந்து சொல்லு. என்ன நீ ஏதாவது ஒன்றும் ஏதாவது சொல்லுவேன் அப்புறம் என்ன இதான் சொல்லிட்டு அப்புறம் தான் பார்ட்னர்னு போகிறேண்ணா கோஷா போடுங்க. இது விட்டுருங்க. இது எப்படி என்ன பண்ணுங்க என்ன 2 பேரும் ஆகணும் ஓட்டு போகிறது. இந்த மாதிரி 2 லேடிஸ் மீன் ஆக மீன் ஆயிடுதுங்க. அண்ணா பீஸ் பாருங்க. இன்னும் கிடமா வேணுமா போங்க பாருங்க. ஆனால் ஒரு பீஸ் அவ்வளோ நறுக்கு இருக்கும். இவங்களுக்கு இது மீன் கிடைக்குது. வரும் நிறைய மீன் வரும். தூண்டில் கிடையாது, வலை மீன் தான். வைப்பர் போடுறாங்களா? வைப்பர் போகுதுல உங்களுக்கு என்ன போட்டு போகுதுல்லண்ணே. சூப்பராக மீன் இது வந்து மேக்ஸிமம் ஒரு நீ தண்ணி பிடி மேலே அடிக்கும். இந்த பீஸ் 4 பீஸ் நல்லா இருக்கும். 80 பீஸ் வச்சுக்கிங்க கணக்கு. நீ தான்டா போட்ட 3400 ரூபாய். 3000 என்கிட்ட கொடுத்த. ஆமாம் 500 ரூபா கொடுத்தா 100 ரூபா தரேன்னாரா? கொடுத்தாரா? அதையும் வந்து இல்லை. ஆமாம் அது நீ காசு நீ தான் கொடுத்த. நான் இல்லை அப்போ இல்லை அதுவும் வந்து ஒரு துண்டு மாதிரியே. சரி பீஸ் கணக்கு வந்துரும். ஆமாம் அதுதான் அப்படிதான் போகிறோம். மொத்தம் எவ்வளோ சேர்த்து பாருங்க. அப்படியே 80 பீஸு 76. ஏன்னா கடைக்கு அப்படிடா போவா வாங்க. 80 85 88 பீஸ் வருது. வா செல்ல வாய்ப்பாரு 10 பங்காளி இங்கே சுற்றிக்கிறேன்.
நாளைக்கு வரேண்ணா, வேலைக்கு சேர்த்துக்கோ. அவனுக்கு இவனை சேர்க்கக்கூடாது. வாயா எங்கே தூக்கிறாங்களே. மீன் நல்லா இருக்குண்ணே. இந்த மீன் வர்றதுக்கு இன்னும் ஒரு 4 நாளாக கம்பல்சரி ஆகும். இந்த மீன் ஒரு போட்டு தான் வந்துருக்கு நினைக்கிறேன். மீன் இல்லைண்ணா. வாங்கிடே வாங்கிடே. ஏய் அவர் மொக்க போடுவாரு. நல்லா சொல்லண்ணா. அது ஒரு அடி தெரியாது, ஒரு அடி தெரியாது. நல்லா சொல்லி சைடில் வெங்கல அடி. நீ விட்டு போற ஐயோ. நல்லா சொல்ல அடிண்ணா. ஒன்றும் நல்லா அடி. நாக்கு மீன் ஈஸி தான் கஷ்டம். நாளை எவ்வளோ மொக்க போட்டுருக்கா மீன். நாக்கு போட்டியாண்ணா? அது போட்டியா? நாக்கு போட்டியா? ஒன்று போட்டியா? வாங்க 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 வாங்க. பயங்கரம் பண்ணாருடா. 2-3 சாட்சி வேணா எடுத்துக்கோ. நீ கட்டு நீ சாத்தா அடிக்கோ இதா. மீன் ரவுண்டா போடலாம். கழுவும் போது 2 பிறந்துக்கும். உடைய ஆரம்பிச்சிடும். இது டூனாவே கிடையாது. டூனா கிடையாது. இதுக்கு பேர் வந்து 2வது டூனாவுக்கு அடுத்து 2வது குவாலிட்டி இது. இதுக்கப்புறமும் கீழே 2 குவாலிட்டி இருக்கு. இது நல்லா இருக்கும். அது வரி சூற சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சைடுலாம் இருக்குல்ல, இந்த சைடுலாம், இந்த சைடு இந்த அந்த ரெக்கை முள் எல்லாமே எல்லோ கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில். ஆமாம், அப்படியே ஐஸ் நிறையாவே இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாம் அந்த மஞ்சள் கலர் தெரியும், லைட்டாக தெரியும். புரியும். அதை நீங்கள் என்ன பண்ண ரெக்கை பிடிச்சி வீட்டில் தெரிஞ்சிடும். தலை தனியாக நீங்க டச் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு போடல.